சுப்பையா மீது எனக்கு தனிப்பட்ட பிரியம் உண்டு. முதல் காரணம் என்னவென்றால் அவர் பேசுகிற உரையாடல் தமிழ். இயக்குநர்கள் பல பேர் வருவார்கள், ஏதோ ஆங்கிலத்தில் கதை சொல்வார்கள், தமிழும் ஆங்கிலமும் கலந்து சொல்வார்கள். சில பேர் குறிப்பாக ஜாடையில் சொல்வார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறது. சரவண சுப்பையா கதை சொல்ல ஆரம்பித்தால் அவருக்கு சில நிமிடங்களை ஒதுக்கிவிட்டு நான் காது கொடுப்பேன். சொல் தம்பி, சுவையாக சொல், சுகம் கூட்டி சொல், நீ சொல்ல சொல்ல ஒரு அழகான தமிழ் நம்முடைய காதில் பாய்கிறது. சொற்களை அவர் அழுத்தி சொல்கிற போதே இவன் படத்தையும் அழுத்தமாகத்தான் எடுப்பான் என்ற உத்தரவாதத்தை. சிட்டிசன் படம் மிக முக்கியமான ஒரு படமாக நான் கருதுகிறேன். தமிழ் சமுதாயத்தின் மக்கள் மீது கொண்ட காதல், தமிழ் மண்ணின் மீது கொண்ட காதல் அந்த சிட்டிசன் என்கிற படம் என்று நான் கருதுவேன். அந்த படத்தில் பாடல் எழுதிய போது ஒரு நல்ல தமிழனுக்கு நல்ல தமிழில் எழுதுகிறோம் என்ற பெருமிதம் எனக்கு இருந்தது. இப்போது மீண்டும் படத்தில் கூட நீங்கள் எல்லாம் என்னை பாராட்டுகிறீர்கள் பெருமக்களே. என்னை பாராட்டுவதை விட நீங்கள் பாராட்ட வேண்டியது சரவண சுப்பையாவை தான். நான் ஒரு சிற்பி, என் 10 விரலும் உளிகள். இந்த 10 விரல் கொண்டு என்னால் செதுக்க முடியும் ஒரு சிற்பத்தை. கல் கொடுப்பவன் யார்? சில பேர் முட்டையை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்று சொல்லுவார்கள். செதுக்க முடியுமா? சில பேர் சுக்காங்கள் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள். முடியுமா? சில பேர் களிமண்ணை கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள். இயலுமா? சில பேர் பொறுக்கு கல் கொடுத்து இதில் சிற்பம் செதுக்குங்கள் என்பார்கள். முடியுமா? சரவண சுப்பையா கொடுத்தது விளைந்த கல், கருங்கல். கருங்கல்லில் மாவு பொதிந்த கல், தொட்டால் உடையாமல் வழிகிற கல், வழிசல் கல். அப்படிப்பட்ட கல்லாக இருப்பதால் தான் அது இவ்வளவு அழகிய சிற்பம் வந்தது. என் முதல் கைதட்டல் சரவண சுப்பையாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். நிறைய பாலகுமார், உங்களை வாழ்த்துகிறேன் தம்பி. ஏனென்றால் இந்த படத்தில் சொற்கள் செவி சேர்கிற மாதிரி நீங்கள் இசையமைத்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.